ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் வந்து காலேஜ் படிக்கும். காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிறது நல்லதா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் இருக்கிறது நல்லதா? அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து கிளம்பணும் காலேஜுக்கு. கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ போய் சேருவாளோ அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ட்ரெயின், பஸ்ஸு ஒரு வழியாக காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போ வராளோன்னு இருக்கும். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு எப்படியும் 3 மணி 4 மணி வந்து ஆகிரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆனாலும் டயர்டாகிடும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்து டயர்டாகிரும். அப்புறம் படுத்துருவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருந்தோம் அப்படின்னா வந்து என்னோடய பொண்ணு இப்படி தான் வந்து ஹாஸ்டல் வந்து காலேஜ் படித்தா. இப்போ வந்து ஹாஸ்டலில் இருக்கோம். நான் கூட நினச்சேன் ஹாஸ்டலில் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது, ஹாஸ்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட வசதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இருக்குது. உள்ளே வந்து அத்தனை வசதிகள் இருக்குது, அத்தனை பாதுகாப்பு இருக்குது, சுற்றி வர செக்யூரிட்டி எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் வாக்கிங் பைக்கெலாம் ஃபுல்லாக வந்து 5 நிமிஷத்தில் வந்து காலேஜ் வந்து ஒரு 2 நிமிஷம்னு சொல்லலாம். காலேஜுக்கு அடுத்த கட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டிங்கில் காலேஜ் இருக்குது. போயிட்டு உடனே வந்து வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் மிச்ச நேரம் ஃபுல்லாகவே ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறதுனால எந்நேரமும் இந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக வந்து இருந்துக்கலாம். என்ன உங்களுக்கு பாத்ரூம்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். தண்ணி குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பாத்ரூம் உப்பு தண்ணி இருக்கும், சில சமயம் தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் சாப்பாடு பிரச்சனை, வீடு மாதிரி வந்து ருசியாக இருக்காது. அதுதான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் வந்து ஹாஸ்டல் வந்து நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா வாக்கிங் போகணும் அப்படின்னா சுற்றி வர எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மரங்கள் நிறைய பழங்கள் வந்து இருக்கும். அதுக்கு பார்க்குறதுக்கே இயற்கை சூழ்ந்து இருக்கும். அதில் பீகாக்கு எல்லாமே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். வீடை விட வீட்டிலேருந்து படிக்கிறத காட்டிலும் வந்து காலேஜில் வந்து ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து ஹாஸ்டல் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாஸ்டல்லையும் நிறைய வந்து வசதி இல்லாமல் இருக்கலாம். ஒன்றும் தண்ணி வசதிலாம் இருக்கலாம். சாப்பாடு வந்து சில சமயம் நல்லா இருக்காது. அப்போ அந்த சமயத்தில் ஆன்லைனில் வந்து புக் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. எப்பவும் சாப்பிடாம பாத்ரூம் இதெல்லாம் எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னா க்ளீனாக இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்? எல்லா குழந்தைகளும் காலேஜ் படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீட் பண்ணணும். நீட்டாக இருந்துச்சு, கழுவி விட்டாச்சுன்னா எல்லாருக்குமே இது நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த வந்து எல்லாருமே அப்படி நீட்டாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. சாப்பாடு பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த தண்ணி பிரச்சனை. தண்ணி வந்து சீக்கிரம் காலியாயிரும், இருந்து உப்பு தண்ணியாக இருக்கும். இப்படி வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறத காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து நல்லதா அப்படி பார்க்கும்போது ஹாஸ்டல் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து போயிட்டு வர்றது வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. இந்த மாதிரி 2 இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.